ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்கேல் கமாண்டு. ஒரு ஆப்ஜெக்டோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த கமாண்டு தான் இந்த ஸ்கேல் கமாண்டு. ஒரு ஆப்ஜெக்டோட சைஸை சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ மாற்றுறதுக்கு இந்த ஸ்கேல் கமாண்டை பயன்படுத்துவோம். இது நம்ம டயக்ராம், பெரிய பெரிய எலக்ட்ரிக்கல் டயக்ராம் போடும்போது இந்த கமாண்ட் நமக்கு தேவைப்படும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வரைஞ்சிக்கிறோம். ஆப்ஜெக்டை வரைஞ்சிட்டு இந்த ஸ்கேல் கமாண்ட் இங்கே இருக்குது. இந்த ஸ்கேல் கமாண்டை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இங்கே பேஸ் பாயிண்ட்னு கேட்குது. இந்த பேஸ் பாயிண்டில் நீங்கள் 1 தான் வந்து சென்டர் பாயிண்ட். 1 விட கம்மியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட சைஸு குறையும். 1 விட அதிகமாக கொடுக்கும்போது ஆப்ஜெக்டோட சைஸு பெருசாகும். முதல்ல நான் 0.5ன்னு கொடுக்குறேன். 0.5ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதோடைய சைஸை வந்து நம்ம குறைக்கலாம். பாருங்க, இவ்வளோ பெருசு இருந்ததை நம்ம குறைச்சாச்சு. இப்போ மறுபடியும் இந்த வந்து பெருசாக்கணும் அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த ஸ்கேல் கமாண்டை கொடுத்துக்குங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட்டு, என்டர். இங்கே பேஸ் பாயிண்ட் கேட்குது. நான் 1க்கு பதிலாக 3ன்னு கொடுக்குறேன். 3 கொடுக்கும்போது பெருசாகணும். என்டர் கொடுக்குறேன். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து பெருசாகிடுச்சு. பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நம்ம கொடுத்த சைஸுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டு பெருசாகிருக்கு. அதாவது 1ங்கிறது சென்டர் பாயிண்ட்டு. 1 விட கம்மியாக பேஸ் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா சைஸு குறையும். 1 விட அதிகமாக கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து அதிகமாகும். இதுக்காக நம்ம அந்த சைஸை, ஆப்ஜெக்டோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த கமாண்டு தான் இந்த ஸ்கேல் கமாண்டு. இது புரிஞ்சிருந்ததுன்னா, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட் எதுனா கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.